ஹாய்ண்ணா, ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பரா இருக்கு. உங்களோட ரோல் மாடல் யாருண்ணா? என்னோட ரோல் மாடலா? இப்படி கை காட்டுறீங்க, இப்படி கை காட்டுறீங்க. இல்ல அப்படி ஸ்பெசிஃபைடா யாரும் இல்ல. ரோல் மாடல்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி வரல. நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வரிசையா சொல்லலாம். சிவகார்த்திகேயன் நான் சொல்லலாம், விஜய் சேதுபதி நான் சொல்லலாம், தலை, ரோபோ சங்கர்னா, இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. மெயின்லி ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக வைக்க வேணான்னு தான் நானும் சொல்லுவேன். நிறைய பேரை ரசிக்கணும், நிறைய பேரை பிடிக்கணும், அப்போ தான் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஒரு ஆக்டரா உங்களோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்தா எதை நீங்க பாக்குறீங்க? அம்மாடி. ஒரு ஆக்டராக என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நான் என்னோட டீம் தான் பார்க்குறேன். ஐ மீன், எனக்கு என்னை பற்றி தெரியறதை விட என் டீமுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஸோ என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னோட டீம், மை வாய்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் காலேஜில் நீங்கள் எப்படிப்பட்ட பையன்? அது எப்படி இந்த வாயால சொல்றது? காலேஜில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தான் நான். ஆமாடா. பட் ஆனால் என்னோட ஸ்டாஃப்ஸுக்கு நான் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட். நான் கொஞ்சம் நிறைய பண்ணுவேன், ஆனால் நான் படிச்சிருவேன். ஸோ அதனால என்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்னை திட்டணுமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோளாறான ஸ்டூடெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நம்மளோட, அதான் நான் இப்போ சொன்னேன்ல, என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நான் என்னோட டீம் தான் பார்ப்பேன். முதல்ல என்னோட பாசிட்டிவ் அவனுக்கு நிறைய தெரியுறதை விட என்னோட நெகட்டிவ் என்னன்றது நல்லா அவனுக்கு தெரியும். ஸோ அவங்க சொல்கிறத நான் அப்படியே கேட்டுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பண்ணுன்னு சொன்னால் பண்ணிவிடுவேன், பண்ண வேணான்னா பண்ண மாட்டேன். ஸோ நம்மளோட பாசிட்டிவை விட நம்மளோட நெகட்டிவ் என்ன நல்லா தெரிஞ்சது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எஸ், ஹாய் ஹாய். நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். உங்களோட ஃபேவரட் ஜோவா ஸ்வீட் ஹார்ட்? ஒரே நிமிஷம், சரியா உன் குரல் இப்படி இருக்கு? மைக்குனால இல்லை, வீட்டிலே இப்படி தான் பேசுவியா? வீட்டில் நீ பேசும்போது கதவை ஏதோ திறக்கிற சவுண்ட் மாதிரி அப்படி கேட்காதா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் ஜோவா ஸ்வீட் ஹார்ட்? ரெண்டுமே. ஸோ அப்படி தனித்தனியாக கிடையாது. இல்லை உண்மையாலுமே. தேங்க்யூ. எனக்கு நிஜமாவே ரெண்டுமே என்னோட ஃபேவரட். பிகாஸ் ரெண்டு பேருமே என்னோட பசங்க. ஸோ மாளவிகா மனோஜா, கோபிகா ரமேஷ், ரெண்டு பேருமே குரல் தான் குழந்தை மாதிரி இருக்குது, பார்க்கறதெல்லாம் விச வேலையா இருக்குது. ரெண்டு பேருமே என்னோட ஹீரோயின்ஸ். ஸோ ரெண்டு பேருமே என்னோட ஃபேவரட் தான். அடுத்து வர ஒரு கொஸ்டின் இருக்குன்னு. என்னது? உங்களோட ரியல் ஸ்வீட் ஹார்ட்? ஸ்ருதி, ஆப்வியஸ்லி என் வைஃப். என்னோட வைஃப், அப்புறம் என் டாட்டர் ரித்தி. யா ஹாய்ண்ணா. ஹாய்க்கா. ஹாய். ஏய், நீ அவனுக்கு அக்காவா? அக்கா சும்மா சொல்லுங்க. அருணாச்சலம் சார், உங்களுக்கு ரியோனா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? சார், ஐயோ ஜாலியா இருக்கு. சொல்லுங்க. ரியோனா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயமா? தூங்க மாட்டார், அதிகமாக தூங்க மாட்டார். அதுதான் எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஒரு மாதிரி படத்தையும் தாண்டி அந்த படத்தில் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார், தூங்காமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஹெல்த்தை கேர் பண்ணிக்க மாட்டார் அப்படி சொல்லலாம். இப்போ தான் பெருமூச்சு விடுறாரு. பிடிச்ச விஷயம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு. இவர்கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பியூர் ஒரு பங்காளி மச்சான் மாவு மச்சான் எதை நீ உறவை நீங்கள் பார்ப்பீங்க கூட இருக்கும் போது. அந்த அளவுக்கு நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். அதுதான். தேங்க்யூ ஸோ மச் சார். அருணாச்சலம் சார், வணக்கம் சார். சொல்லுங்க. ஐயோ, வார்த்தைக்கு வார்த்தை சார்ன்றாங்க. வணக்கம் சார். நெக்ஸ்ட் உங்க ப்ராஜெக்ட் என்னதுங்க சார்? நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா? ஆனா நீங்க என்னென்ன தேதி? இன்னைக்கு 6, நாளைக்கு 7. ஜிவி பிரகாஷ் கூட வந்து கிங்ஸ்டன் அப்படின்ற படம் நடிச்சிருக்கேன். வேற மாதிரி இருக்கும், செம்மையா இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கு, அது அப்டேட் வரும். ஓகேங்க சார். எங்க 14ஆம் தேதி நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, அதை சொல்றேன். அதுக்கு தானே நான் வந்திருக்கோம். என்னன்னா அட்டுழியமா இருக்கு. சார், எங்க பாய்ஸுக்கு ஏதோ சொல்லணும்னா என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பாய்ஸ் அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் கிடையாது. தி பாய்ஸ்.
அந்த நான் வீடியோ போடும் போதே த பாய்ஸ்ன்னு போட்டுருவானே அதுலயே நீங்க புரிஞ்சுப்பானுங்க ஆஹா ஏதோ பயங்கரமான வீடியோ போல இருக்கடா அப்படின்னு புரிஞ்சுப்பானுங்க த பாய்ஸ் அவ்வளவுதான் வேற எதுவும் Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். Happy Advanced Women's Day to all the women. We have come to a point where we know what we are doing. We are independent, self-dependent women. Guys, take care of the women. We know we can take care of us, but take care of the women. So in the Women's Day, I dedicate to you guys as well. Thank you so much. Thank you, ma'am.